ஒரு 23 வயது இளைஞன் பிரிட்டிஷ் அரசாங்கத்தையே பயமுறுத்தும் பெயரா மாறினான்னு சொன்னா நம்புவீங்களா? 1907ல பிறந்த அந்த இளைஞன் சின்ன வயசுல இருந்தே பிரிட்டிஷ் ஆட்சியால இந்தியா மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்து வளர்ந்தார். குறிப்பா ஜாலியன் வாலாபாக் படுகொலை அவரை ரொம்ப பாதிச்சது. அந்த நாளுக்கு பிறகு நாட்டுக்காக ஏதாவது செய்யணும் என்று முடிவு பண்ணினார். அவர் சாதாரண புரொட்டஸ்ட் மட்டும் பண்ணல, பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக இளைஞர்களை ஒன்றாக சேர்க்க ஆரம்பிச்சார். பின்னாடி லாலா லஜ்பத் ராய் மீது பிரிட்டிஷ் போலீஸ் தாக்குதல் நடந்தப்போ அதற்கு பழிவாங்க பிரிட்டிஷ் ஆபீசர் சாண்டர்ஸை சுட்டார். அதற்கு பிறகு டெல்லி அசெம்பிளிக்குள்ள பாம் வீசினார். ஆனா அது மக்கள் சாகணும்னு இல்ல, பிரிட்டிஷ்க்கு இந்திய இளைஞர்கள் அமைதியா இருக்க மாட்டாங்கன்னு காட்டுவதற்காக. பாம் வீசிய பிறகும் அவர் ஓடல, அங்கேயே நின்று கைது ஆனார். சிறையில இருந்தப்ப கூட அவர் பயப்படல. கைதிகளுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் வேண்டும் என்று அங்கர் ஸ்ட்ரைக் கூட இருந்தார். 23 வயசுல தூக்கிலிடப்பட்டாலும் இன்னைக்கும் இந்தியா இளைஞர்களோட மனசுல வாழுற அந்த புரட்சியாளர் யாருன்னு தெரியுமா? அவர்தான் பகத்சிங். இப்படிப்பட்ட உண்மையான கதைகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.